எனக்கு பயம் இல்லை. ட்ரெண்டிங் டாபிக்ஸ் நேரில் கணக்குங்க. சமீபத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஈரோட்டில் வந்து பார்த்தீங்கன்னா விஜயமங்கலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா விஜய் சார் வந்து பேசியிருப்பார். டிவி கழகத்தின் தலைவர் அவர். ஸோ தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் வந்து பார்த்தீங்கன்னா பேசியிருப்பார். ஸோ இவர் வந்து பார்த்தீங்கன்னா என்னடா சொல்லியிருக்காரு பார்த்தீங்கன்னா, நம்ம எப்பயுமே சொன்னதான் அது வெறும் பேப்பர் மட்டும் தான் இருக்குது, உள்ள எதுவுமே கிடையாது. எப்பயும் போல் வழக்கம் போல் ஈரோடு வந்தாப்புல பெரியார் பற்றி பேசினாப்புல, பெரியார்லாம் அவங்களுக்கு சொந்தம் கொண்டாட முடியும், எங்களுக்கு தான் நாங்கள் சொந்தம் கொண்டாடுவோம், அதே மாதிரி அண்ணன் எம்ஜிஆர் எல்லாமே உங்களுக்கு மட்டும் சொந்தம் கிடையாது, எங்களுக்கு தான் சொந்தம் அப்படின்னு பேசிட்டு இருப்பார். எதுக்கு டிவிக்கேன்னு கதறீங்க, எனக்கு பயம் இல்லைங்க, பயமே இல்லைங்க அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருப்பார். விடுங்க பாஸ், நம்மளை பற்றி நமக்கு தெரியும்ல, நம்ம கொள்கை எதிரி யாரும் தெரியும்ல, நம்ம எதிரி யாருன்னு தெரியும்ல, எதிரி சொல்லிட்டு தானே நாங்கள் 2026 வந்திருக்கோம். நாங்கள் சட்டமன்ற தேர்தலை மட்டும்தான் ஃபோக்கஸ் பண்ணுவோம், நாங்கள் வந்து வேறு எந்த கட்சியும் அகேன்ஸ்ட் பண்ண மாட்டோம். அதாவது என்ன சொல்ல வரோன்னா, நாங்கள் வந்து மத்திய அரசு அகேன்ஸ்ட் பண்ண மாட்டோம், மாநில அரசு மட்டும்தான் அகேன்ஸ்ட் பண்ணுவோம். சென்ட்ரல் கவர்மெண்ட்டை நான் அட்டாக் பண்ண மாட்டேன். மாநில கவர்மெண்ட் இப்போ இருக்கக்கூடிய மாநில கவர்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா லைக் டிஎம்கே தான் நம்மளோட எதிரி அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கிளியர் ஸ்டேட்மெண்ட்டாக சொல்லியிருக்காரு. அதே மாதிரி நீட் ரத்து செய்வேன் சொன்னீங்க, கேஸ் இது பண்ணுவீங்க எல்லாம் சொன்னீங்களே, செஞ்சிங்களா அப்படின்ற மாதிரி கேட்டிருப்பாரு. ஸோ அந்த கேள்வி நியாயமான கேள்வி தான். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இவர் வந்து எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா டிஎம்கே என்ன செய்யலை, டிஎம்கே பிரச்சனை என்ன, அவங்க கூட பிரச்சனை ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி ஒட்டிகிட்டு வருவாங்கன்னு சொல்கிறாங்க தவிர இவங்க என்ன செய்ய போகிறாங்க, நாங்கள் என்ன செய்ய போகிறோம், என்ன மாற்றத்தை கொண்டு வர போகிறோன்றது அவங்க சொல்லவே மாட்டுறாங்க. எனக்கு பயம் இல்லைன்னு கத்துறாரு. ஆனால் உண்மையாகவே வந்து இவருக்கு பயம் இருக்குது. என் கூட நிற்பீங்களா, உங்களை நம்பி தான் அங்கே இறங்கியிருக்கேன், இந்த மாதம் தாங்க எனக்கு தேவை அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. ஆக்சுவலாக திரையில் பார்த்து ஒரு மனுஷனுக்கு விசில் அடிப்பாங்க, கொண்டாடுவாங்க. பட் ரியாலிட்டியில் நீங்கள் என்ன மக்களுக்கு பண்ணுறீங்களோ அதை வச்சு தான் மக்கள் டிசைட் பண்ணுவாங்க, அவங்க ஓட்டு போடுவாங்களா. ரசிகர்கள் வேணால் நிறைய பேர் இருக்கலாம், ஆனால் ஓட்டர்கள் வந்து போனால் குறிப்பிட்ட மக்கள் வந்து குறிப்பிட்ட அவங்களோட பிரச்சனைகளை பொறுத்து அவங்களே தலைவன் தேர்ந்தெடுப்பாங்க. ஸோ மக்களுக்கு நீங்கள் நல்லது பண்ணிங்கன்னா டெஃபினட்டாக சப்போர்ட் பண்ணுவாங்க. திரும்ப திமுக அகேன்ஸ்ட்டு, திமுக நம்ம விதிரி, அவன் திமுக என்ன செய்யலை தெரியுமா, இவன் என்ன செய்யலை தெரியுமா, நம்ம என்ன செய்ய போகிறோம் தெரியுமா அப்படிலாம் பேசாமல் நம்ம என்ன செய்ய வந்திருக்கோம், நம்ம எதுக்காக வந்திருக்கோன்றது அவர் கிளியராக பேசினா ப்ராப்ளம் இல்லை. பிரச்சனை இப்போ ரீசெண்டாக நடக்கக்கூடிய எந்த இஷ்யூ பற்றியும் பேச மாட்டார், வாயை துறக்க மாட்டார், நடக்கின்ற எந்த பிரச்சனை பற்றி பேச மாட்டார். வாய் எடுத்தாலே திமுக டிஎம்கே அவங்க கொள்கை எதிரி யார் தெரியுமா, இவங்க யார் தெரியுமா, அரைச்சமாகவே திரும்பி ஒரு ஸ்டேஜில் போய்ட்டு ஒரு டிஸ்ட்ரிக்டில் போய்ட்டு அரைச்சிட்ருக்காரு. ஸோ இந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் சீக்கிரமாக போயிருக்காரு நினைக்கிறேன். ஸோ அதே மாதிரி கையெல்லாம் காட்டிட்டு போகிறாரு கிளைமேக்ஸில். ஸோ அது வந்து எலெக்ஷன் இறங்குனால கொஞ்சம் எல்லா வெளியே வந்துட்டுருக்காரு. ஸோ மக்களுக்கு நல்லது செய்யுங்க, கன்ஃபார்ம் மக்கள் உங்களுக்கு ஓட்டு போடுவாங்க. நீங்கள் எதுவுமே எதிர்பார்க்காமல் வந்திருக்கீங்க, நீங்களே சொல்கிறீங்க. நான் மக்களை 33 வருஷம் 10 வயசுல சினிமா நடிச்சிட்ருக்கேன், மக்கள் அப்போவே கனெக்டிவிட்டி இருக்குது, இந்த கனெக்டிவிட்டி வச்சு நான் ஃபேம் வச்சு நான் வரேன்னு சொல்லியிருக்கீங்க. மக்கள் நல்லது பண்ணால் மக்கள் சப்போர்ட் பண்ணுவாங்க. மக்களுக்கு எதுவுமே பண்ண மாட்டேன், திரும்ப திமுக தான் விமர்சனம் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா நீங்கள் எதுவுமே பண்ண மாட்டீங்கன்றது அவங்களுக்கே தெரிஞ்சு போச்சு. ஸோ நல்லது பண்ணுங்கள், கன்ஃபார்மாக சப்போர்ட் இருக்கும். கெட்டது பண்ணிங்கன்னா அகேன்ஸ்ட் வெறுப்பை ஒருத்தவங்க மேலே விதிச்சிட்டு இருந்தாலும் நம்ம மேலே தான் வெறுப்பு அதிகமாகிடும். ஸோ அதை மட்டும் நான் சொல்லிக்க விரும்புகிறேன். ஸோ சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். நிறைய கூடுதலாக நல்ல விஷயங்களை பற்றி பேசலாம்.